நோய் தடைகாப்பு மண்டலம். இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனிதனுடைய உடல் நலம், அதனுடைய பரிமாணங்கள், வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, இதனால மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுது, அதை எப்படி கட்டுப்படுத்தணும், பரவக்கூடிய முறைகள், இது எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம். இது மட்டும் அல்லாம இந்தியால எந்தெந்த முறையில தடுப்பூசி போடுறாங்க, அதுக்கப்புறம் மருந்து சிகிச்சை முறைகள், மருந்தில்லா சிகிச்சை முறைகள், இத பத்தி விரிவா பார்க்க போறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது இந்த பழமொழி ஒரு நல்ல மனிதனுடைய உடல் நலத்தை எடுத்து காட்டக்கூடியது. உடல் நலம்னா என்னது? உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவுகளை உண்பதும், உடல் உறுப்புகளை சீராக வைத்துக் கொள்வதும், யோகா, உடற்பயிற்சி, தியானம் போன்ற பயிற்சிகளை கடைபிடித்து ஒரு மன அழுத்தம் இல்லாத வாழ்வை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உடல் நலமான சிறந்த வாழ்க்கை. ஆரோக்கியத்தை விட ஆனந்தம்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம்னா என்னது? உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதாது, உடலோடு மனமும், மனம், உடல், சமூகம், இந்த 3 செயல்களையும் ஒரு இடர்பாடு இல்லாம குறிக்கக்கூடியதான் ஆரோக்கியம். நம்மளுடைய மனிதனுடைய உடல் அமைப்பு நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிக்கலான செயல் அமைப்பை கொண்டது. இந்த செயலமைப்பு காரணமா மனிதனுக்கு நோய் ஏற்படும் போது அந்த தடைக்காப்பு நோய் கிருமிகளில் இருந்து நமது மனித உடலை பாதுகாக்கிறது. உடல் நலமும் அதனுடைய முக்கியத்துவமும். உடல் நலம் குறைபாடு இன்றியும் நோயின்றி இருப்பதும் மட்டுமல்லது ஒரு சிறந்த வாழ்க்கை. அதோட மனமும் சமூகமும் சிறந்து விளங்குவதுதான் ஒரு நலமான வாழ்க்கை. அப்ப உடல் நலம்ங்கிறது 3 இதை குறிக்குது. எது எது? ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம், இங்க ஆரோக்கியமான சமூகம். சமூகத்துல எந்தவித சண்டை சச்சரவின்றி ஒரு இடர்பாடு இன்றி வாழக்கூடியதுதான் ஒரு சிறந்த உடல் நலம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமான நிலையில இருக்கும் போது அவனுடைய உடல் உறுப்புகள் நல்ல நிலையில இயங்கும். அப்ப உடல் உறுப்பு நல்ல நிலையில இயங்கும் போது அவனுடைய மனமும் சமூகமும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு நல்ல வழியில, சுமூகமான வழியில போகும். அப்ப ஒரு சிறந்த உடல் நலம்ங்கிறது ஆரோக்கியமான மனத்தையும் உடலையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் குறிக்கிறது. எந்தெந்த காரணிகளினால் மனிதன் நோய்க்கு உள்ளாகிறான் அதை பத்தி பார்க்க போறோம். சுற்றுச்சூழல் சார்ந்த வெப்பம், அதுக்கப்புறம் மழை, காற்று அழுத்தம், ஈரப்பதம், நம்மை சுற்றி காணக்கூடிய நுண்ணுயிரிகள்னா என்னென்ன? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை. இதனால மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுது, இது எல்லாமே மனிதன் உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். உடல் பரிமாணம். உடல் பரிமாணம்னா என்னது? அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனிதனது உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் வெப்பம், மழை, காற்றழுத்தம், ஈரப்பதம், நுண்ணுயிர்கள். இது மட்டுமல்லாது மனிதனுக்குள் நடக்கக்கூடிய சிறு போராட்டங்கள், இதுவும் ஒரு மனிதனது உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். உடல் பரிமாணம்னா என்னது? ஆரோக்கியமான மனிதனுக்கு என்னென்ன அறிகுறிகள், அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் தன்னுடைய தோற்றத்துல ஒரு தெளிவா இருப்பான். அது மட்டும் அல்லாம அவனுடைய தோல் அமைப்பு ஒரு பளபளப்பான தோல் அமைப்பா இருக்கும். நல்ல வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள், அது மட்டுமல்லாம அடர்ந்த ஒளிரும் கருமையான கூந்தல், கண்ணுல எந்தவித ஒரு கருவளையமும் இல்லாம இருக்கணும். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தை எடுத்துக்காட்டக்கூடிய காரணிகள். அடுத்து மன பரிமாணம்னா என்னது? உடல் பரிமாணம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மன பரிமாணம். மன பரிமாணம்னா என்னதுன்னா, தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது, இதை நல்லா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நிலைதான் மன பரிமாணத்தை காட்டக்கூடிய அறிகுறிகள். இது மட்டும் அல்லாம தனக்குள்ள எந்த ஒரு செயல்ல இறங்கும் போது இது நம்மளால செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை அற்ற நிலை ஒரு மனிதனுடைய மன பரிமாணத்தை எடுத்து காட்டக்கூடிய சிறந்த காரணிகள். அடுத்து நம்ம பார்க்க போறது சமூக பரிமாணம். சமூக பரிமாணம்னா என்னது? தன்னை சமூகத்தோட ஒத்தி இசைத்து சமூக செயல்பாடுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எந்தவித சண்டை சச்சரவு இல்லாம வாழக்கூடியதுதான் சமூக பரிமாணம். இது மட்டும் அல்லாம குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும். தான் பணி செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திலும் ஒரு எந்தவித சண்டை இல்லாமலும் மற்றவர்களுடன் அன்பாக பழக வேண்டும். இதுதான் சமூக பரிமாணத்தை எடுத்துக்காட்டக்கூடிய காரணிகள். அடுத்து நம்ம பார்க்க போறது நோய்களும் அதன் காரணிகளும்.
நோயுற்ற நிலைங்கிறது ஒரு ஆரோக்கியத்திற்கு எதிரானது ஆகும். இப்ப நோய்க்கான காரணிகள், என்னென்ன நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது அதை பத்தி பார்க்க போறோம். எதால மனிதனுக்கு நோய் ஏற்படும்? நோய் கிருமிகள். நோய் கிருமிகள்னா என்னென்ன? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஈக்கள், கொசுக்கள், இதுவும் நோய் கிருமிகள் தான். இது வழியாகவும் மனிதனுக்கு நோய் பரவலாம். இது மட்டுமல்லாம சூழ்நிலை காரணிகள், நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா மழை, சூரிய ஒளி, அதுக்கப்புறம் காற்றழுத்தம், ஈரப்பதம், சத்து பற்றாக்குறை, நம்ம உணவுல போதிய சத்து இல்லாதனால மனிதனுக்கு நோய் ஏற்படுது. மரபியல் காரணிகள். மரபியல் காரணிகள்னா ஜீன்கள் வழியாக தலைமுறையாக கடத்தக்கூடிய நோய்கள் தான் மரபியல் நோய்கள். வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள். வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இதுக்கு தொற்றும் தன்மையற்ற அந்த நோய்கள். இது எப்படின்னா, எடுத்துக்காட்டு நம்ம சர்க்கரை நோயை சொல்லலாம். இதுவும் நோய்க்கான காரணிகளா இருக்குது. இத பத்தி விரிவா பார்க்க போறோம். இத ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நோய் காரணிகளை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா, நோய் கிருமிகள் அல்லாது தோன்றக்கூடிய நோய்கள். நோய் கிருமி அல்லாது தோன்றும் நோய்கள். இந்த நோய் கிருமி அல்லாது தோன்றக்கூடிய நோய்கள் மனிதனுக்கு பரவாது. அதே இது நோய் கிருமிகளால் தோன்றக்கூடிய நோய்கள் அடுத்த மனிதனுக்கு பரவக்கூடியது. நோய் கிருமிகளால் தோன்றும் நோய். அத பத்தி விரிவா பார்க்க போறோம். நோய்க்கான காரணிகளை வைத்து நோயை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நோய் கிருமி அல்லாது தோன்றக்கூடிய நோய்கள், இரண்டாவது வகை நோய் கிருமிகளால் தோன்றும் நோய்கள். இத பத்தி பார்க்க போறோம். நோய் கிருமிகள் அல்லாது தோன்றும் நோய்கள் அல்லது தொற்றும் தன்மையற்ற நோய்கள். இதுல முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடல் உறுப்புகளினுடைய செயலற்ற தன்மையினால் மனிதனுக்கு என்னென்ன நோய் ஏற்படுது அல்லது வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள். இந்த வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய்கள் ஒரு தலைமுறையில இருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவக்கூடியது அல்ல. ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்துடன் கூடிய மனிதனுக்கு ரத்த சர்க்கரை அளவு உணவுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்னா, எடுத்துக்காட்டா 100 மில்லி அந்த ரத்தத்துல உணவுக்கு முன்னாடி நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா 80ல இருந்து 120 வரைக்கும் இருக்கணும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய ரத்த சர்க்கரையின் அளவு உணவுக்கு முன்னாடி. உணவுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கணும்னா இதுல இருந்து ஒரு 20 இன்க்ரீஸ் ஆயிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸ் ஆனது ரத்தத்துல உயரும் போது அது கிளைகோஜனா, அதாவது கரையாத கிளைகோஜனா மாற்றப்படுது. எதுக்கு மாற்றப்படுதுன்னா, நம்மளுடைய எதிர்கால தேவைக்கு ஏதாவது வேலை செய்யும் போது எனர்ஜி வேணும். அப்ப அந்த கிளைகோஜன் மறுபடியும் குளுக்கோஸா மாறும். அப்ப இந்த கிளைகோஜன் எங்க சேமிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, கல்லீரல்லையும் தசைகள்லையும் சேமிக்கப்படுது. இந்த செயல்பாடு எல்லாத்தையும் யார் நம்ம உடல்ல இருந்து கட்டுப்படுத்துறா? கணையத்துல உள்ள அந்த பீட்டா செல்களில் சுரக்கக்கூடிய இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. இப்ப போதுமான அளவு இன்சுலின் சுரக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த சர்க்கரை செயல்படாமலே சிறுநீர் வழியா வெளியேற்றப்படும். இந்த சிறுநீர் வழியா வெளியேற்றப்படுகின்ற இந்த நோய்க்கு தான் என்ன பேருனா டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது நீரிழிவுன்னு பேரு.